வெளியீட்டுரையை செய்வது மிகவும் பொருத்தமுடையதாக இருக்கும். அந்த வகையில் அவர் பணியை தொடங்குமாறு அன்போடு திருமதி அமர்தகலா அவர்களை அழைக்கின்றேன். அதிருங்கடல் பணிந்து அடியேன், அதிருங்கடல் பணிந்து அடியேன், உன்னபயம் புகுவதென்று நிலை காண, உன்னபயம் புகுவதென்று நிலை காண, இதயம் தனிலிருந்த கிருபையாகி, இதயம் தனிலிருந்த கிருபையாகி, இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே, எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமை பாராம், பதியெங்கிலும் இருந்து விளையாடி, பதியெங்கிலும் இருந்து விளையாடி, பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே, பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. எல்லாம் வல்ல செல்வ சநிதியாண்டிய பாதார விந்தங்களை எனது மனதிலே நிறுத்திக் கொண்டு, எங்கள் கண்முன்னே நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற மோகன் சுவாமி ஐயா அவர்களுடைய பாதார விந்தங்களை எனது மனக்கண்ணாலே வணங்கிக் கொண்டு, இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த சந்நிதியான் ஆசிரம சைவகலை பண்பாட்டு பேரவையினரே, என் போன்ற முருக அடியார்களே, உங்கள் எல்லோரது பாதார விந்தங்களையும் எனது மனம் மொழி மெய்களாலே வணங்கிக் கொண்டு, இன்றைய இந்த நன்னாளிலே இந்த ஞான சுடர் என்கின்ற இந்த சுடரினை வெளியீட்டு உரை நிகழ்த்தி வெளியிட்டு வைப்பதிலே நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை. ஏனென்றால் இந்த எங்களுடைய ஆசிரமமானது மோகன் சுவாமி ஐயா அவர்களது தலைமையிலே எத்தனையோ பல சமய சமூக பணிகளை இன்றைய இந்த நெருக்கடியான உலகிலே தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே அன்னதான பணியாக இருக்கட்டும், கல்வி பணியாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு சாதாரண மனிதனால் செய்ய முடியாத எத்தனையோ பல பணிகளை எங்களுடைய மோகன் சுவாமி ஐயா அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார் எனில் அது அவராலே செய்யப்படுகின்ற ஒரு காரியம் இல்லை. எல்லாம் இந்த ஆற்றல் கரியானுடைய ஏவலினாலே தான் அவரை ஒரு கருவியாக முருகன் எங்களிடம் அனுப்பி வைத்து
அவருடைய இந்த பணிகளின் வழியே எங்களை வழிநடாத்துவதற்காகவே இந்த முருகனுடைய ஒரு திருவிளையாடலாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஏனெனில் இந்த ஞானச் சுடரானது இன்றைய இம்மாத இதழ் 347வது மலராக வெளியிடப்படுகின்றது. ஒரு இதழை வெளியிடுவது என்பது சாதாரண விடயமல்ல. என்னை பொறுத்தவரையிலே ஒரு தாய் எவ்வாறு தன்னுடைய கருவிலே ஒரு குழந்தையை சுமந்து அதனை பெற்று எடுத்து வளர்க்கின்றாளோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதழையும் வெளியிடும் பொழுது இந்த வெளியீட்டாளர்கள் ஒரு தாயினுடைய கருவறையிலே எவ்வாறு அந்த கரு உருவாகின்றது அதே மாதிரி தான் இந்த நூலினுடைய கரு எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த நூலினுடைய கரு என்னவாக இருக்கும்? எங்களுடைய இந்த ஞானத்தினை பதிஞானத்தினை எங்களுக்கு வரவழைப்பதுதான் இந்த ஞானச் சுடரினுடைய ஒரு பெரும் பணி என்று நான் எழுதுகின்றேன். ஏனெனில் நாங்கள் எல்லோரும் பசுக்கள், ஆன்மாக்கள். எப்படி ஒரு பசுவானது தொழுவத்திலே கயிற்றினாலே கட்டப்பட்டிருக்கின்றதோ அவ்வாறுதான் நாங்கள் எல்லோரும் இந்த பாசபந்தம் என்கின்ற கயிற்றாலே கட்டப்பட்டு இங்கே அல்லலுற்ற வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த அல்லலுற்ற வாழ்க்கையிலிருந்து விடுவதற்கு எங்களுக்கு பசு ஞானம் போதாது. அதற்கு பதிஞானம் என்ற ஒன்று எங்களுக்கு வர வேண்டும். இந்த பதிஞானத்தை தரவல்ல ஒரு இதழாக நான் இந்த ஞானச் சுடரினை மாதம் மாதம் பெற்று வருகின்றேன். இந்த ஞானச் சுடரானது நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு 2100க்கும் மேற்பட்ட பிரதிகளை இவர்கள் இங்கே பிரதி செய்து வருடாந்த பணமாக ரூபாய் 500 மட்டுமே பெற்று இந்த நூலினை தொடர்ந்து இந்த வேலவனுடைய துணியாலே தான் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எங்கள் எவருக்கும் சிறிதளவேனும் ஐக்கியமில்லை. ஏனெனில் எந்த ஒரு நூலாவது சஞ்சிகையாவது தொடர்ந்து வெளிவருவது என்பது இலகுவில் நடைபெறுவதல்ல. இந்த ஞானச்சுடர் இந்த முருகனுடைய பெருங்கருணையினாலே தான் வெளிக்கொணரப்பட்டு வருகின்றது. எங்களுக்கு இறைவன் எப்படி தன்னுடைய அருளினை தருகின்றான் என்றால் அந்த அருள் வீச்சு சாதாரண அருள் வீச்சு. அந்த அருள் வீச்சுக்கு பெயர் வேறு எதுவும் இல்லை, சக்தி நிவாதம் என்று அழைக்கப்படும். சக்தி நிவாதம் என்பது இறைவனுடைய அந்த பெருங்கருணையாகிய சக்தி வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சி நாங்கள் தேடி பெற்றுக் கொள்வதல்ல. நாங்கள் சரியான வழியிலே நாங்கள் வாழும் பொழுது அந்த இறைவனுடைய அருள் வீழ்ச்சியானது எங்களுடைய ஒவ்வொரு ஆன்மாவினுடைய இருதயத்திலும் அது ஏற்பட்டு எங்கள் ஆன்மாக்களுக்குள் இருந்து வெளிவருகின்ற இந்த வாக்குகள் நாங்கள் அனைவரும் நல்ல பேச்சாளர்களாகவும் நல்ல சிறந்த எழுத்தாளர்களாகவும் இருக்கின்றோம். ஆனால் இந்த பேச்சு திறமைக்கோ இந்த எழுத்து திறமைக்கோ நாங்கள் எவரும் காரணம் அல்ல. நான் தான் இந்த ஆக்கத்தினை எழுதி கொண்டேன் என்று நாங்கள் பெருமையாக சொல்கின்றோம். ஆனால் இறைவனாலே எங்களுக்கு தரப்பட்ட ஒரே ஒரு பெருமதியான சொத்து இந்த சுத்த தத்துவத்திலிருந்து உருவாகிய இந்த வாக்குத்தான். இந்த வாக்கினை இங்கே எங்களுக்கு முருக வாக்காக பல பெரியோர்கள் ஒவ்வொரு சுடர் தரும் இலக்கணங்களால் பல சமய உண்மைகளை எங்களுக்கு இந்த நூலிலே தந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் அந்த தேனாமிர்தத்தை பருக வேண்டும். எப்படி முருகன் சரவண பொய்கையிலே தவழ்ந்தானோ
அப்படித்தான் இந்த இதழும் எங்கள் ஒவ்வொருவருடைய கைகளிலும் மாதாந்தம் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன. சிறியோமாகிய நாங்கள் இந்த ஞானச்சுடர் என்கின்ற நூலினை பெறுவதற்கு என்னை பொறுத்தவரை எத்தனையோ பல கோடி பிறவிகளை எடுத்து வந்திருக்கின்றோம். 84,100,000 கோடி தவம் செய்து 84,100,000 கோடி யோனி பேதங்களை பெற்றுத்தான் நாங்கள் இந்த அதிக மானிட பிறவியை பெற்றிருக்கின்றோம். இந்த மானிட பிறவியை பெற்றதன் பயன் என்னவென்று கேட்டால், நாங்கள் இப்படியான பல நூல்களின் வழியாக எங்களுக்குள்ளே இந்த பதிஞானம் என்கின்ற இறைவனுடைய அந்த ஞானத்தினை பெற்றுக் கொள்வதுதான். எங்களுக்கு தேவார முதலிகளாக இருக்கட்டும் அல்லது சைவ சித்தாந்திகளாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் எங்களுக்கு வழங்கியது என்னத்தை? பதிஞானமாகிய ஒன்று. அந்த ஞானத்தை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாக்குகளின் வழியாகத்தான் நாங்கள் அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த பெரியோர்கள் பல ஒவ்வொரு ஆன்மா ஒவ்வொரு மனிதனையும் சிந்தித்துத்தான் இந்த ஆக்கங்களை எழுதி கொண்டு வருகின்றார்கள். ஏனெனில் நாங்கள் சாதாரண மனிதர்கள். ஆனால் எங்களுக்கு இலகுவை எல்லாம் புரிந்துவிடப் போவதில்லை. எங்களில் சிலர் இருக்கின்றார்கள், நாங்கள் அவர்களை ஒரு உதாரணத்துக்கு ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் வாழைத்தண்டிற்கு ஒப்பிட. ஏனென்று சொன்னால் வாழைத்தண்டினை வைத்து நாங்கள் தீ மூட்ட முடியுமா? இல்லை. அதை நான் இல்லவே இல்லை என்றும் கூறிவிட முடியாது. பச்சை வாழைத்தண்டைத்தான் எரிக்க முடியாது. ஒரு கற்பூரத்தை வச்சு பச்சை வாழைத்தண்டை எரிக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் காய விட்டு அந்த கற்பூரத்தாலே அந்த வாழைத்தண்டை எரிக்க முடியும். அதே மாதிரி ஐயோ, எனக்கு இறைவன் அறிவென்ற ஒன்றை படைக்கவில்லையே என்று நாம் யாரும் நினைத்து விடக்கூடாது. எங்களுடைய அந்த அறிவினை நாங்கள் ஆராய்ந்து எங்களுடைய அறிவை உரளவாத இந்த மானிட புறவியிலே வளர்த்து கொள்ள முடியும். இரண்டாவது வகையினராக எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த விறகு போன்றவர்கள். அதிலும் பச்சை விறகும் இருக்கு, காய்ச்ச விறகும் இருக்கு. பச்சை விறகினை நாங்கள் கொளுத்தி விட முடியாது. ஆனால் அதனை கொஞ்சம் வெயிலிலே ஓட்டி வாட்டி விட்டால் அந்த விறகினை நாங்கள் கொளுத்த முடியும். அப்ப நாங்கள் வாழைத்தண்டினை கொடுத்து பச்சை வாழைத்தண்டு போல சில பேர் கருத்துக்களை தங்களுக்குள்ளே வாங்கி கொண்டார்கள். சிலர் விறகு மாதிரி தங்களுக்குள்ளே கொஞ்சம் காய வச்சு விறகை நாங்கள் அடுப்புக்கு பயன்படுத்துவோம். அதே மாதிரி கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து அந்த கருத்துக்களை தங்களுடைய அறிவிலே பெற்றுக்கொள்ளும். இன்னொரு வகையினர் இருக்கின்றனர். அவர்கள் எவ்வாறு பஞ்சு போன்றவர்கள். பஞ்சுக்கு ஒரு கூடாரம், பஞ்சுக்கு ஒரு சின்ன பொறி போகும். அதே மாதிரி பல இந்த மானுடராக பிறக்கின்ற பல உயிர்கள் பல பிறவிகளை எடுத்து அந்த பேறு பெற்று அந்த சரியகிரிய யோக ஞான பயனாலே இங்கே பலர் அவதரித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய மூட்டை குவியல் பஞ்சுக்கு எப்படி ஒரு பொறி போதுமோ அதே போல ஒரு ஞானம் காணும் இந்த பதிஞானத்தை பெற்றுக்கொள்வார். இன்னொரு வகையினர் இருக்கின்றனர் கற்பூரம் போன்றவர். கற்பூரத்தை நாங்கள் கொளுத்தும் பொழுது அந்த கற்பூரம் என்ன செய்யும்? நன்றாக அது எரிந்து தன்னை உருக்கி அது என்ன செய்யும்? அதை கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவத்தை பெற்றுக்கொள்ளும். அதே போன்றுதான் இந்த ஞானச்சுடர் இப்படிப்பட்ட எங்கள் எல்லோரையும் கவனத்திலே கொண்டு அவரவருக்கும் ஏற்ற வகையில் பல நல்ல திறனான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். நான் இந்த நூலை எடுத்து பார்த்த பொழுது சிறுவர்களுக்கும் இங்கே பயன் இருக்கின்றது, பெரியோர்களுக்கும் பயன் இருக்கின்றது. நான் எப்படி இந்த இறை ஞானத்தை தேடி பெற்றுக் கொள்ளுவேன் என்று எம்மில் பலர், சிலர் குழந்தைகளாக இருக்கும் பொழுது அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வார்கள், சிலர் இளம் வயதினராக பெற்றுக் கொள்வர், பலர் மூப்படைந்து பெற்றுக் கொள்வர், பலர் படுக்கும் தருவாயில் தான் இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வர். அதற்கு எல்லாம் வழிகாட்டியாக ஒரு கருவியாக விளங்குகின்ற
இந்த ஞானச் சுடரினை இன்று வெளியிட்டு வைப்பதிலே நான் உண்மையிலே எத்தனையோ தவம் செய்திருக்கின்றேன். இந்த தவத்தை தந்த இந்த சந்நிதியான ஆச்சிரமம் சுவாமி அவர்களுக்கும் என்னுடைய இந்த வெளியீட்டு உரையினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பெரியோர்களுக்கும் என்னுடைய இந்த மனமொழி மேகளாலே உங்களுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஞானச்சுடரனுடைய அந்த காத்திரமான தன்மையை உணர்ந்து அந்த வெளியீட்டினை செய்வதில் தான் பெறுகின்ற மன உணர்வையும் உங்கள் முன் வைத்தார். அடுத்து இந்த நூலுக்கான உண்மையிலே இது மதிப்பீடு செய்வதற்குரிய நூலில்லை என்கிறது தெரிந்து கொண்டும் இந்த நூல்களுக்குரிய சம்பிரதாய முறைப்படி மதிப்பீட்டு உரையினை நிகழ்த்த வேண்டும் என்று மோகன்தாஸ் சுவாமிகளது மனத்திலே தோன்றியதன் விளைவாக அந்த மதிப்பீடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 341வது மலருக்கான மதிப்பீட்டுரையினை நீண்ட காலமாக சன்னதியார் ஆச்சிரமத்தோடு தொடரும். அதேவேளை பல ஆண்டுகளாக மதிப்பீட்டுரையினை நிகழ்த்தி வருமாகிய துரை கணேசமூர்த்தி அவர்கள் மதிப்பீட்டுரையினை நிகழ்த்த இருக்கின்றார். அவர் பட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் கல்லூரியினது விரிவுரையாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருடைய நாங்கள் ஆசிரியராக இருந்த காரணத்தினாலே நீண்ட காலம் பழக்கப்பட்டதினாலே அவரை ஆசிரியர் என்றே பத்திரிகைகளும் குறிப்பிடப்பட்டாலும் அவர் ஒரு சிறந்த நாடக விற்பனர். அந்த வகையிலே புலிகளினாலே புலிகளுடைய காலத்திலே பல நாடகங்களை அரங்கேற்றியவர். பின்னரும் பல நாடகங்களை தேசிய மட்டம் வரை கொண்டு சென்று வெற்றி பெற்றவர். அவருடைய நாடக பணிகளை ஆசிய பல்கலை ஆதரவுடன் இயங்குகின்ற ஆசிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆசிய பல்கலைக்கழகம் அவருக்கு கலாநிதி பட்டத்தினை வழங்கி கௌரவித்திருக்கின்றார்கள். அவ்வாறு கலாநிதியாக இருந்தாலும் அதனை அவர் பல இடங்களிலும் என்னை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். அதனால் என்னை இங்கே மேடையில் அவர் தடுக்க முடியாது என்பதனாலே நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் கூறுகின்றேன். ஆகவே அவர் ஒரு கலாநிதி பட்டத்திற்கு உரியவர். அது மாத்திரமல்ல, அவர் இந்த சந்நிதி முருகன் மீது சிறந்த பக்தி உடையவர். அந்த பக்தியினுடைய வெளிப்பாடாக சந்நிதி வசந்தம் 1, 2, 3, 4 என 5 என 5 ஒலிப்பதிவு நாடாக்களை சந்நிதி முருகன் மீது இயற்றி அதனை ஒலிப்பதிவு நாடாக்களாக வெளியிட்ட பெருமைக்கு உரியவர். அவருடைய சிறப்புகளை அல்லது அவருடைய பெருமைகளை பலவற்றை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனாலும் இந்த ஆச்சிரமத்தோடு அவருக்கு இருக்கின்ற ஈடுபாடு, இந்த ஞானச்சுடரோடு இருக்கின்ற அவருக்குரிய தொடர்பு, பல மலர்களில் அவருடைய கட்டுரைகளும் இடம்பெற்று தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மிக தொடர்பு மிக்க ஒருவர், மதிப்பீடு செய்வதற்கு மிகவும் பொருத்தமானவர். அவரை இங்கே தனது மதிப்பீட்டினை நிகழ்த்துமாறு ஆச்சிரம சுவாமிகள் சார்பாக அன்போடு அழைத்து நிற்கின்றேன். திகட சக்கரச் செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர புன்மணியாவுரை விகட சக்கரன் இப்பதம் போற்றுவாம். தாங்கள் இந்த மண்ணிலே பிறந்ததன் பெரும் பயனாக கையெழுத்து வணங்குவதற்கேற்ற வள்ளல் தெய்வமாக இந்த ஆற்றங்கரையிலே வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற
செல்வச்சன்னதி வேலனுடைய திருவடிகளை பணிந்து எம்பெருமானுடைய திருவர் பிரசாதமாக இந்த ஆச்சிரமத்தினை நிறுவி அதனுடைய பணிகளை அல்லும் பகலும் ஆற்றி வருகின்ற ஆச்சிரமத்தின் சுவாமிகள் கலாநிதி மோகனதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவர்தம் வழியிலே இந்த ஆச்சிரமத்தின் பணிகளை முன்னெடுத்து செல்லுகின்ற ஆச்சிரமத்தின் தொண்டர்கள், பணியாளர்கள், பேரவையினர் ஆகியோருக்கும் இங்கே அறிமுக உரையை ஆற்றி சென்றிருக்கின்ற சைவ புலவர் பரமேஸ்வரன் அதிபர் அவர்களுக்கும், வெளியூட்டுரையை ஆற்றிய பண்டிதை சைவ புலவர் திருமதி அமிர்தகலா சுதர்சன் அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற அடியார்களுக்கும், இன்னும் இந்த இடத்திலே ஞான ஒளியாக பிரபாகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஞான குருவினுடைய திருவருளுக்கும் தலைவணங்கி இந்த ஞானச்சுடர் மலரின் 341வது மலருக்கான மதிப்புரையை ஆற்றுவதற்கான இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இந்த மதிப்புரையை ஆரம்பிக்கின்றேன். உண்மையில் அறிமுக உரையை ஆற்றிய சைவப்புலவர் பரமேஸ்வரன் சார் சொன்னது போல இந்த ஞானச்சுடர் மலருக்கு மதிப்புரை என்பது இறைவனை பொறுத்த விடயம். அதனை சாதாரண மனித எண்ணங்களினாலே நிரூபிக்க முடியாத ஒரு விடயம். அப்படி இருந்தும் இந்த புத்தக பண்பாட்டு பாரம்பரியத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு 341 மலருக்கும் வெளியூட்டுரையும் மதிப்புரையும் இங்கே நடைபெற்றுத்தான் வருகின்றது. அந்த வகையிலே இந்த 341வது மதிப்புரையை ஆற்றுவதற்கு விளைகின்றேன். இன்றைக்கு 341வது மலர் வெளியீடு என்று சொன்னால் அது ஏறக்குறைய 29 வருடங்களை நோக்கி பயணிக்கின்ற ஒரு வெளியீடு. இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே இப்படியான ஒரு புத்தக கலாச்சாரத்திலே வெளியிடப்பட்டு வருகின்ற இந்த ஞானச்சுடர் மலர்தான் இத்தகைய சிறப்பினை பெற்றுக் கொள்கின்றதாக அமைகின்றது. மாதா மாதம் இந்த மலர் இவ்வாறு இந்த இடத்திலே வெளியீடு செய்து வைக்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் மாதா மாதம் தான் இந்த நிகழ்வுகள் நடக்குதென்றோ அல்லது போனால் வாராந்தம்தான் இந்த ஆச்சிரமத்திலே இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கிறதென்றோ இங்கே கருதுவதற்கு இடமில்லை. ஏனென்று சொன்னால் இந்த ஆச்சிரமத்தின் பணிகள் வாராந்த நிகழ்வுகளை கடந்து மாதாந்த நிகழ்வுகளை கடந்து ஒவ்வொரு நாளும் இந்த வருடத்தின் 365 நாட்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் அதுவும் அல்லும் பகலும் நடைபெற்று வருகின்ற காரியங்களாக காணப்படுகின்றன. இப்பொழுது நான் காலமே இந்த புத்தகத்தை வைத்து பார்க்கின்ற போது சுவாமிகள் சொன்னார்கள், இந்த மதிப்புரிய மற்றும் நீர் செய்து போட்டு வரும் ஆச்சிரமத்தின் பணிகளை பற்றி பெரிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த ஆச்சிரமம் மேற்கொள்ளுகின்ற பணிகளிலே என்னையும் சில இடங்களுக்கு ஆச்சிரமத்தின் சுவாமிகள் இந்த தென்பகுதி, வன்னிப்பகுதி, மலையகம் போன்ற இடங்களுக்கு அழைத்து செல்வதுண்டு. அந்த இடங்களிலே நான் பெற்ற அனுபவங்களை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நான் சென்று வந்த இந்த பணி செய்கின்ற இடங்களிலே கண்டுகொண்டு கொண்ட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னார், இந்த பெரும்பான்மை சிங்கள மக்கள் வாழுகின்ற இடங்களிலே எங்களுடைய தமிழர்கள் ஒரு சிறு குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அனுராதபுரத்தின் பல்வேறு உட்கிராமங்களிலே அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொலனறுவை, புத்தளம், இன்னும் மலையகம் போன்ற இடங்களிலே எல்லாம் இப்படி எங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த சிங்கள பெரும்பான்மை மக்கள் இடையே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கலை கலாச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் எங்களுடைய தமிழ் மொழியின் அடையாளத்தையும் பாதுகாத்து கொண்டு வருபவர்களாக அவர்கள் அங்கே விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் எங்களுடைய பாரம்பரியங்களை, தங்களுடைய அந்த மரபுகளை மீறாமல்
வாழுவதற்கேற்ற ஒழுங்குகளை செய்கின்ற அந்த வகையிலே ஆச்சிரமம் தன்னாலான பணியை செய்து வருகின்றது. அனுராதபுரத்து மாவட்டத்திலேயும் சரி, புலனறுவை, புத்தளம், மலையகம் போன்ற இடங்களிலெல்லாம் ஆச்சிரமத்தின் சுவாமிகள் அந்த இடங்களுக்கு சென்று அவர்களை தேடி சென்று அந்த இடங்களிலே அவர் எவ்வாறு வாழ்கின்றார்கள், எவ்வாறான பின்னணியோடு வாழ்கின்றார்கள், எத்தகைய பண்பாடுகளை மேற்கொள்கின்றார்கள் என்பதனை கள ஆய்வு மூலம் அவர் மேற்கொண்டு அந்த இடத்திலே உடனடியாக நிவாரணத்தையும் செய்து விடுவார். இப்படியாக பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து அவர்களுடைய அந்த வழிபாட்டு மரபுகளையும் பாரம்பரியங்களை நிலைநிறுத்துவதற்காக பல அளப்பரிய பணிகளை செய்து வருகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம், இந்த வைத்தியசாலைகள், பாடசாலைகள் போன்றவற்றுக்கு இந்த குடிநீர் சுத்திகரிப்பு யந்திரங்களை வழங்கி எங்களுடைய சமுதாயத்திலே இன்றைக்கு அதிக அளவிலே இந்த சிறுநீரக இழப்புகள் போன்ற போன்ற நோய்கள் ஏற்படாமல் இந்த இளம் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக பாடசாலைகள் தோறும் இந்த சுத்திகரிப்பு யந்திரங்கள் வழங்கி கொண்டு வருகின்றன. சென்ற வாரம் கூட இந்த வடமராட்சியிலே ஒரு பாடசாலையிலே இந்த யந்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நினைத்தோம் இப்படி ஒரு 5-6 யந்திரங்கள் தான் வழங்கியதாக இருக்குமோ என்று சுவாமிகளிடம் கேட்டபோது, அந்த சுத்திகரிப்பு யந்திரத்தை வழங்குகின்ற அந்த கம்பெனி அவர்களுக்கு மட்டும் இதுவரையிலே 85-90 லட்சம் ரூபாய்கள் ஆச்சிரமத்தாலே வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த யந்திரங்களை வழங்குவதற்காக. அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40-50 யந்திரங்கள் இதுவரையிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, வழங்கப்பட்டு விட்டது. எனவே இத்தகைய விடயங்களை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. எங்களுடைய சமூக மக்கள் மத்தியிலே, இங்கே கூடியிருக்கின்ற இந்த அவையினர் மத்தியிலே இதனை பதிவு செய்யாது விடவும் முடியாது. ஏனென்று சொன்னால், ஒரு சமூகத்தின் தான் சார்ந்த அந்த இனத்தின் அடையாளங்களை பாதுகாப்பதற்கும் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவதற்குமாக இந்த ஆச்சிரமம் அல்லும் பகலும் செய்து வருகின்ற பணிகள் அளப்பரியது. சில இடங்களிலே நாங்கள் கூட்டிக்கொண்டு சுவாமிகள் தென்பகுதி நோக்கி கூட்டிக்கொண்டிருக்கின்ற செல்லுகின்ற போது நாங்கள் இந்த வேன் சீட்டிலே நித்திரியா விடுவோம். ஆனால் அவர் இறங்கிய ஒரு குறிப்பிட்ட சில இடங்களிலே சில பேர் வந்து நிற்பார்கள். அனுராதபுரம், புலனறுவை போன்ற இடங்களிலே எங்களுக்கு தெரியாது, அந்த பின் டிக்கிலே இருந்து பல பொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கும், எவருக்கும் தெரியாது. இப்படியாக பல உதவிகள், பல ஆற்றுப்படுத்தல்கள், எங்கெங்கெல்லாம் உதவி கோருபவர்கள், அல்லற்படுபவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை தேடி சென்று உதவி செய்கின்ற ஒரு அமைப்பாக இன்றைக்கு சந்நிதியான ஆச்சிரமம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியோடு, இந்த சந்நிதியான ஆச்சிரமத்தினால் இங்கே ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகின்ற சைவகலை பண்பாட்டு பேரவையினால் இன்றைக்கு இந்த ஞானச்சுடர் மலர் மட்டுமல்லாது பல்வேறு நிகழ்வுகள் இங்கே நடைபெற்று வருகின்றன. அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு காலத்தின் அவசியமான செயல்களாகவும் காலத்தின் தேவைப்பாடுகளை கருதியும் இந்த அரங்கிலே வாரந்தோறும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. அவற்றில் ஒன்றுதான் மாதந்தோறும் வெளியிடப்பட்டு வருகின்ற இந்த ஞானச்சுடர் மலராகும். இந்த ஞானச்சுடர் மலர் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல 341வது மலராக இன்றைய தினம் இங்கே பரிணமித்து கொண்டிருக்கின்றது. அந்த சிறப்புகளை எல்லாம் இங்கே வெளியீட்டுரை செய்த சைவ புலவரும் சரி, உங்களுடைய அறிமுக உரையை ஆற்றிய பரமேஸ்வரன் சாரும் சரி, இதை பற்றி நிறையவே இங்கே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அறிமுகத்தோடு இன்றைக்கு ஞானச்சுடர் மலரை நாங்கள் அதனுடைய முகப்பெருமதியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், இந்த ஞானச்சுடர் மலரானது சித்திர குளியல் போல அதனுடைய முகப்பு அமைப்பை கொண்டிருக்கின்றது. ஒரு சித்திர பெட்டகம் எப்படி இருக்குமோ அதை போலதான் இதனுடைய வடிவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மலர், ஒரு புத்தகம் என்று சொன்னால் அதற்கு 2 பெருமானங்கள் இருக்கின்றன. ஒன்று அகப்பெருமானம், மற்றது புறப்பெருமானம். அந்த புறப்பெருமானத்தின் தேவைப்பாடுகளை நிறைவு செய்யும் வகையிலே இந்த ஆச்சிரமத்தில்
சில விடயங்களாக இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் தன்னகத்தே கொண்டு இந்த முகப்பு மட்டை அமைந்திருக்கின்றது. இதிலே சில விடயங்கள் இன்று வரைக்கும் எங்களுக்கு புரியாத சில விடயங்களாகத்தான் இருக்கின்றது. அதிலே இந்த வலது பக்கத்திலே காணப்படுகின்ற ஒரு அம்சம், ஒரு தாவரம் போல் இருக்கின்ற அம்சம், எதனை குறிப்பிடுவது என்பதை இனித்தான் நாங்கள் கேட்டு அறிய வேண்டியிருக்கின்றது. அதுபோல ஒரு பட்டி, இந்த முருகப்பெருமானுடைய சிலைகளுக்கு கீழே ஒரு பட்டி இருக்கின்றது. அதிலே இரட்டை மயில் இருக்கின்றது. அதுபோல இரட்டை மான் வரிகள் காணப்படுகின்றது. இது கிட்டத்தட்ட எங்களுக்கும் எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கும் கதிர்காமத்திற்குமான சில தொடர்பாடல்களை கூட இது குறித்திருக்கலாம். அதுபோல ஆச்சிரமத்தின் சுவாமிகளாக குருவாக இருக்கின்ற மயில்வாகன சுவாமிகளும் அடுத்து இந்த சைவகலை பண்பாட்டு பேரவையினுடைய இலச்சினையும் இங்கே அமைய பெற்றிருப்பதும் இதனுடைய ஒரு தனி அம்சமாக இருக்கின்றது. அடுத்ததாக குறள் வழி நற்சிந்தனை என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு மாதமும் இடம்பெற்று வருகின்ற நிகழ்வுகள் இங்கே அமைய பெற்றிருக்கின்றது. அதே போல வெளியூட்டுரை மதிப்பூட்டுரை கடந்த ஞானச்சுடர் மலரிலே வெளியிட்ட இந்த தன்மைகள் காணப்படுகின்றது. அடுத்து மிக முக்கியமாக சுடர் தரும் தகவல் காணப்படுகின்றது. இந்த சுடர் தரும் தகவலிலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இந்த மாதத்திலே கதிர்காமத்திற்கு இந்த செல்வச்சன்னதியிலே இருந்து பாத யாத்திரை ஆரம்பிக்கும். இந்த பாத யாத்திரையினுடைய பெருமானங்களும் அது எவ்வாறு ஆரம்பித்தது என்ற விடயங்களையும் இந்த சுடர்தரும் தகவலிலே இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், கிட்டத்தட்ட 48 நாட்கள் 815 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரங்களை இந்த பாத யாத்திரை மூலம் இந்த யாத்திரிகர்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இவ்வாறு நடைபயணமாக செல்லுகின்ற போது பல இடங்களிலே அவர்களுக்கு பல துன்பங்களும் ஏற்படலாம். வெயில், கரடுமுரடான பகுதிகள், நீர்நிலைகள், சேறுகள், சகதிகள், இப்படியெல்லாம் பல்வேறு இடையூறுகளும் ஏற்படலாம். ஆனால் அவையெல்லாவற்றையும் தாண்டி அந்த கதிர்காம கந்தனுடைய கடலடியை நெஞ்சிலே பதித்து தாங்கள் அந்த கொண்ட இலட்சியத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு கருதுகோளின் அடிப்படையிலே அவர்களுடைய பயணம் அங்கே முடிவடையும் தருவாயிலே அவர்கள் நினைத்தவற்றை பெறக்கூடிய, நினைத்தவற்றை நாடக்கூடிய அந்த தன்மையை அந்த கதிர்காம முருகப்பெருமான் அவர்களுக்கு ஈந்தருளி இருக்கின்றார். இதை நாங்கள் கடந்த காலங்களிலே இவ்வாறு இந்த நடைபயணங்களை மேற்கொண்டு சித்தி பெற்ற பலருடைய வாழ்க்கை அனுபவங்களிலே இருந்து இவற்றை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது வாழ்க்கை என்பது கரடு முரடு நிரம்பியது. அந்த கரடு முரடுகளை தாண்டி நேர்மையாக வாழுகின்ற போது நாங்கள் எவ்வாறு வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடையலாமோ அதுபோலதான், அதனை குறிப்பிடுவது போலத்தான் இந்த கதிர்காம பயணமும் அமைந்திருக்கிறதாக இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதானது ஒரு முக்கியமான விடயமாக இந்த சுடர்தரும் தகவலிலே அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஞானச்சுடர் மலரிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு முக்கியமான கட்டுரை பகுதியானது மெய்யறிவே பேரின்பம் என்பதாகும். மெய்யறிவே பேரின்பம், அறிவு, அந்த அறிவிலும் மெய்யறிவு, அந்த மெய்யறிவு தான் ஞானம். அந்த ஞானத்தை காண்பதுதான் பேரின்பம் என்ற வகையிலே இந்த கட்டுரை அமைய பெற்றிருக்கின்றது. மனிதன் உயர்நிலை எய்த, மனிதனானவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்வை அடைவதற்கு பல அறிவுகளை பெற வேண்டும். இசை அறிவு, இயல் அறிவு, சுய அறிவு, ஐயறிவு, உடலறிவு, உயிரறிவு, உலக அறிவு என்று இந்த அறிவுகள் பலவாறு விரிந்து செல்கின்றது. இசை என்று சொன்னால் சொல்லுவார்கள், இசையால் வசமாக இதயம் எது. அப்ப அதுவும் அறிவை ஊட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இப்ப இறைவனை காண்பதற்கு மிக எளிய ஒரு வழிமுறையாக இருப்பது இசையால் பாடுவது. அப்படி எங்களுடைய நாயன்மார்களும் சரி, எங்களுடைய பக்தி பாடல்களை பாடிய அருணகிரியார் போன்ற அந்த ஞானிகளானாலும் சரி, அவர்கள் தங்களுடைய பாடல் வரிகளிலே இசையை தொகுத்து அமைத்திருக்கின்றார்கள்.
ஏனென்று சொன்னால் அந்த இசையால் இறைவனை காணலாம். அந்த வகையில் தான் இந்த இசையாலும் இறைவனை காணலாம் என்ற ஒரு தத்துவத்தை இங்கே அவர் குறிப்பிட்டு செல்கின்றார். அப்படி இருந்த போதும் மெய்யான உண்மையான அறிவின் மூலமாகத்தான் இறைவனை காணலாம் என்ற இந்த குறிப்பை அவர் இங்கே குறிப்பிட்டு செல்லுகின்றார்கள். இந்த வகையில் தான் இந்த ஞானிகளும் சித்தர்களும் இங்கே வாழ்ந்து இறைவனை கண்டிருக்கின்றார்கள். இன்று கூட பல்வேறு ஞானிகள் இந்த திருவண்ணாமலை, இந்த காசி போன்ற இடங்களில் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் செல்வச்சன்னதியில் கூட நாங்கள் அவர்களுடைய உள்ளத்தை அறிய முடியாத அளவுக்கு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஞானிகளாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் இறைவனை காண்பதற்கு ஒரு மெய்யறிவை கண்டுபிடித்தவர்கள். அந்த மெய்யறிவின் மூலமாக இறைவனை நாட முற்படுபவர்கள், இறை அனுபவங்களை பெற்றவர்கள் என்றவாறு இந்த கட்டுரை இங்கே அமைய பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக திருவடி பெருமை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுரை. திருநாவுக்கரசர் 6ஆம் திருமுறையிலே கற்றதன் பயன் கடவுளை வணங்குதல் என்றவாறு இந்த திருவடி பெருமை என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டுரையை அமைத்திருக்கின்றார். அவர் கூட இந்த காசியிலே கைலாயத்திலே சிவபெருமானை காணுவதற்காக தனது வயது முதிர்ந்த பருவத்திலே கைலாய மலையை நோக்கி செல்கின்றார். நடந்து செல்கின்றார். அவரால் இயலாமல் போக உருண்டு செல்கின்றார், தவண்டு செல்கின்றார். இப்படியெல்லாம் செல்கின்ற போது அந்த அவர் அப்படி சென்ற பாதைகளிலே இருந்த கல்லுகளும் முள்ளுகளும் அவருடைய மேனியை தைத்து நோக பண்ணி இரத்தம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த தருவாயிலும் அவர் தன்னுடைய அந்த பயணத்தை கைவிடாமல் அங்கே இறைவனை காண வேண்டும் என்று செல்கின்றார். அப்பொழுது இறைவனே இறங்கி வந்து ஒரு வயோதிபன் போல வந்து, வயோதிபரே, நீர் இந்த வயதிலும் இப்படியான தூரத்திற்கு சென்று இறைவனை காண வேணுமா? திரும்பி செல்லுங்கள் என்று கூறிய போது அவர் சொல்லுகின்றார், ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டல்லால் மாறம் இவ்வுடல் கொண்டு மீழ்கிறேன். ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டல்லால் மாறம் இவ்வுடல் கொண்டு மீழ்கிறேன். அதாவது இந்த உடல் நிரந்தரமற்றது. இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு அழிந்து போகும், நாளைக்கு வெந்து போகும். அப்படிப்பட்ட இந்த உடலை நான் ஒரு பெரிதாக பயன்படுத்தி நான் அடைய வேண்டிய அந்த இறைவனுடைய அனுபவங்களை பெறாமல் செல்ல மாட்டேன் என்று ஒரு சத்திய விரதத்தோடு இருந்து செல்கின்றார். அந்த இடத்திலே சிவபெருமான் தன்னுடைய காட்சியை காட்டி அவரை தன்னுடைய திருக்கைலாயத்திலே அரவணைத்துக் கொள்கின்றார். இப்படியாக அவருடைய அந்த திருவடி பெருமை என்ற அந்த தன்மையை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அத்துடன் காசியிலே, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காசியிலே அதிகாலை 3 மணிக்கு சுடலை நீராலே அங்கே இறைவனுக்கு இடம்பெறுகின்ற அபிஷேகம் பற்றியும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதிகாலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் காசியிலே சுடலை நீரினால் சிவலிங்கத்திற்கு செய்கின்ற அந்த அபிஷேகம் பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தூய பக்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுரை திருமதி திலகவதி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இறைவனை சார்ந்த வாழ்வியலுக்கு தூய பக்தி வேண்டும் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். இறை வாழ்வு சொல்லுவார்கள், இறையியல் வாழ்வு. நாங்கள் இறையியல் வாழ்வை வாழ வேண்டுமானால் அதற்கு தூய பக்தி தேவை. பக்தி சாதாரண பக்தி இருக்கக்கூடாது, தூய பக்தி எங்களுக்கு இருக்க வேண்டும். அதான் நான் ஏற்கனவே ஒரு கட்டுரையில சொன்னோம், இறைவனை காண்பதற்கு மெய்யறிவு வேணும் என்று. அந்த மெய்யறிவு மூலமாகத்தான் இந்த தூய பக்தி என்பது நாங்கள் நாடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். எனவே இறைவனை சார்ந்து வாழ்வதற்கு தூய பக்தி வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுரை. இதற்கு சரணாகதி நிலை என்பது அவசியம். நாங்கள் இறைவனை காண வேண்டும் என்று சொன்னால், இறைவனிடம் அருளை பெற வேண்டும் என்று சொன்னால், எழுந்தமானமாக நாங்கள் இறைவனை கேட்கவோ அல்லது இறைவனோட தொடர்பு கொள்ளவோ முடியாது. அப்போ எங்களுக்கு தேவையான ஒரு விடயம், இறைவனை சரணாகதி நிலையிலே நின்று இறைவனிடம் கேட்க வேண்டும், இறைவனை தஞ்சம் என்று அடைய வேண்டும்.
இப்ப எங்களுடைய அருணகிரிநாத பெருமான் எத்தனையோ பாவங்களை செய்ததாக அவரே சொல்லுவார். கடைசியிலே திருவண்ணாமலையிலே ஏறி சரணாகதி நிலை, நீ இல்லையே என்னுடைய உயிர் இல்லை என்று சொல்லி அந்த மேல் உச்சியிலே இருந்து விழுகின்றார். அப்படி விழுகின்ற போது இறைவனே தனது செங்கரத்தால் அருணகிரிநாதரை தாங்கி அருணகிரிநாதரை காப்பாற்றி தன்னுடைய பக்தராக மாற்றிக்கொள்கின்றார். ஆகவேதான் அந்த சரணாகதி நிலையை ஒவ்வொரு தரம் அடைய வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியை இங்கே தூய பக்தி என்று சொல்லப்படுகின்ற கட்டுரையிலே நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அதுபோல 4வது கட்டுரையிலே சேர்ந்தாரை கொல்லி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி, ஒரு தலைப்பிலே ஒரு கட்டுரை அமையப்பட்டிருக்கின்றது. சேர்ந்தாரை கொல்லி. அது என்ன சேர்ந்தாரை கொல்லி என்று சொன்னால், சினம், ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடாத ஒரு விடயம் சினம். அந்த சினம் யார் யாரிடம் இருக்குமோ அது அவர்களையும் அவர்களை சார்ந்தோரையும் கொல்லிவிடும், சுட்டெரித்து விடும் என்று சொல்லுகின்றார். இப்போ எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வரலாற்றிலே, எங்களுடைய புராண இதிகாச கதைகளிலே கண்ணகிக்கு சினம் வந்து மதுரையே எரித்தது. கண்ணகிச்சிக்கு சினம் வந்ததால் அந்த சினம் நியாயமான சினமாக இருந்தால் அந்த சினத்தினாலே அந்த மதுரை மட்டுமல்ல, மதுரை மாநகரிலே இருந்த குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்களை விட மற்றெல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. அப்பொழுது அங்கே அக்கினி தெய்வம் வந்து கேட்கின்றது கண்ணகியை பார்த்து, யார் யாரை எல்லாம் எரிக்க வேண்டும். அப்போ அவர் சொல்கின்றார், குழந்தைகளையும் பெண்களையும் வயோதிபர்களையும் இயலாதவர்களையும் தவிர்த்து மற்றெல்லாவற்றையும் நீராக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அதிலே ஒரு நியாயம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், கண்ணகியினுடைய கணவன் கோவலன் அநியாயமாக கொல்லப்பட்ட போது அதை பார்த்து கொண்ட அந்த கொலை தண்டனை வழங்கியவன் மட்டுமல்ல, அதை பார்த்து கொண்டிருந்த அத்தனை சமூகமும் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு குற்றம் நடைபெற்றால் அதை பாராமுகமாக இருந்தாலும் அதை பாராமுகமாக இருந்தவர்கள் எல்லாம் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய மண்ணிலே எத்தனையோ குற்றங்கள் நடைபெறுகின்றது, எத்தனையோ அக்கிரமங்கள் நடைபெறுகின்றது. இதை தட்டி கேட்காத பங்கு எங்களுக்கும் இருக்கிறது. அப்ப நாங்களும் தண்டனையை அனுபவித்துக்கத்தான் வேண்டும். அதனாலதான் இதுவற்றுக்கு நாங்கள் எல்லோரும் முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது எங்களுடைய சிலப்பதிகார கதையிலே இளங்கோவடிகள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயம். இதன் காரணமாகத்தான் நீதியை வழங்கிய நீதிமானே கண்ணகி வழக்குரைத்த போது தன்னுடைய நியாயத்தை கேட்டு தான் முதலாக மாரடைப்பு ஏற்பட்டது. அந்த அரசனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. யாருக்கு? பாண்டிய மன்னனுக்கு. ஒரு நீதவானுக்கு வரலாற்றிலே முதலாவதாக மாரடைப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அது எங்களுடைய பாரம்பரியத்திலே சொல்லப்படுகின்ற பாண்டிய மன்னனுக்கு தான் ஏற்பட்டது. தான் செய்த தவறை உணர்ந்த உடனே அவருக்கு மார்பு அடைக்கிறது. அப்படியே சிம்மாசனத்திலே விழுந்து தன்னுடைய உயிரை துறக்கிறார். அதுபோலத்தான் அவனுடைய பிரியபத்ரியான பாண்டிமாதேவியும் தன்னுடைய உயிரை நீக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெறிமுறையான வாழ்க்கையோடு வாழ்ந்ததால் எங்களுடைய சமுதாயம் இன்றைக்கு அல்லற்பட்டு அவதியுற்று எத்தனையோ பல சீரழிவுகளுக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் காணுகின்றோம். எங்களுடைய சமுதாயத்திலே இவற்றையெல்லாம் நாங்கள் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த குற்றங்களை கண்டிக்காத விடத்திலே அதை பாராமுகமாக இருக்கின்ற போது இதனுடைய அந்த குற்றத்தினுடைய பங்கை நாங்களும் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்படியாக இந்த சேர்ந்தாரை கொல்லி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டுரை பகுதியானது இங்கே அமைய பெற்றிருக்கின்றது. அதிலே இந்த வள்ளுவர் பெருமான் சொல்லுகின்றார், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும் என்றது அந்த கட்டுரைக்கு அவர் அணிகலனாக சேர்த்திருக்கின்ற ஒரு குறளாக அமைந்திருக்கின்றது. இப்படியாக அடுத்த கட்டுரை பகுதியானது பகவத்கீதையின் தத்துவம். திரு பு. சோதிநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வந்து இந்த முறை 18வது அத்தியாயத்தினுடைய பகுதியாக அதனுடைய இறுதிய அத்தியாயம் அமைய பெற்றிருக்கின்றது. இந்த மண்ணிலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை உண்டு.
தங்களுடைய கடமையில் இருந்து அவர்கள் தவற முடியாது என்றும் கடமையை புறக்கணிக்க முடியாது என்றும் கீதையின் போதனை முழுவதையும் தொகுத்து கூறும் ஒரு அறக்கொடையான ஒரு பகுதியாக இந்த தன்மை காணப்படுகின்றது. பூவுலகிலே வாழ்கின்ற ஒவ்வொருவரும் தாங்கள் செய்யக்கூடிய கடமைகளிலே அறக்கொடை என்பது மிக முக்கியமாக இங்கே சொல்லப்படுகின்றது. அதிலே தானம் என்பதை மட்டும் இவர் இந்த இடத்திலே பிரத்யேகமாக சுட்டி செல்கின்றார். மனிதன் வாழுகின்ற போது செய்ய வேண்டிய கடமைகளிலே தானம் மட்டுமல்ல, பொருள் மட்டுமல்ல, அறிவை கொடுக்கலாம், ஞானத்தை கொடுக்கலாம். ஏற்கனவே நாங்கள் சொல்வது போன்று இந்த நீதி நியாயங்களை எடுத்துரைக்கலாம். இந்த நீதி நியாயங்களை எங்களுடைய இளம் தலைமுறைக்கு எடுத்து சொல்லுகின்ற போது அவர்கள் வருங்காலத்திலே எங்களுடைய பண்பாடுகளை, எங்களுடைய நியாயங்களை விளங்கியவர்களாக, ஓரளவுக்கேனும் அறிந்தவர்களாக எங்களுடைய சமுதாயத்தினை ஒரு கட்டுக்கோப்பான நிலைக்கு கொண்டு வர கூடியதாக இருக்கும். அந்த வகையில்தான் எங்களுடைய செஞ்ச செல்வரும் எங்களுடைய ஆசிரியரும் பேரவை உறுப்பினருமாக இருக்கின்ற இரா செல்வவடிவேல் ஐயா அவர்கள் இங்கே தொடர்ச்சியாக ஒரு கட்டுரை பகுதியை இங்கே அமைத்து வருகின்றார்கள். அவர் கட்டுரை மட்டுமன்றி இங்கே வாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற நிகழ்வுகளிலே மகாபாரத தொடர் விரிவிரியையும் இங்கே நிகழ்த்தி வருகின்றார்கள். அதன் மூலமும் பல செய்திகளை, மக்கள் வாழ்வதற்கான பல செய்திகளை தன்னுடைய இந்த சொற்பொழிவின் மூலமாக இந்த அரங்கிலே எடுத்து சொல்லி வருகின்றார்கள். அதுபோல இந்த ஞானச்சுடர் மலரிலும் கதை சொல்லும் பாடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியிலே பல அறக்கருத்துக்களையும் பல தர்மங்க நெறிமிக்க வாழ்க்கை முறைகளையும் இங்கே அமைத்து வருகின்றார்கள். அந்த வகையிலே ஒரு கணவனும் மனைவியும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு எடுகோலாக இருக்கக்கூடிய இந்த நலமகாராஜனுடைய வரலாற்றை பின்னணியாக கொண்டு இந்த பகுதியிலே அமையப்பெற்றிருக்கின்ற இந்த கதை சொல்லும் பாடம் என்கின்ற இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் வாசிப்பது மட்டுமன்றி எங்களுடைய இளம் சமுதாயத்தினருக்கும் இதனை வாசிக்க பண்ணி எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவோமாக இருந்தால் ஓரளவுக்காவது எங்களுடைய சமுதாயத்தை நெறிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கலாம். எங்களுடைய பண்பாடுகளை உணர்ந்த ஒரு தலைமுறையை இந்த மண்ணிலே தலை நிமிர்ந்து வாழச் செய்யலாம். இப்படியான விஷயங்களை நாங்கள் பெரிய பெரிய புத்தகங்களை தேடி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த ஞானச்சுடர் மலரே எங்களுக்கு போதுமானது. பல விடயங்களை எடுத்து சொல்லி இருக்கின்றது. அறக்கருத்தாக இருக்கலாம், புராண கதைகளாக இருக்கலாம், பல நடைமுறை கதைகளாக இருக்கலாம். இவை பல வேறு தரப்பினராலும் பல்வேறு முறைகளிலே இந்த ஞானச்சுடர் மலரிலே இங்கே இடம்பெற்று வருகின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் வாசித்து எங்களுடைய இளந்தலைமுறையினருக்கும் இவற்றை எடுத்து காட்டுவதன் மூலம் எங்களுடைய சமூக வாழ்வை ஒரு சீரிய சமூக வாழ்வாக அமைத்துக் கொள்ளலாம் என்பதோடு அடுத்து மிக முக்கியமாக இந்த வைகாசி பெருவிழாவும் கோலோச்சிய விருதும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி திரு KS சிவஞானராஜா ஆசிரியர் அவர்களால் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2 வாரத்துக்கு முன்னம் எங்களுடைய தமிழ் பிரதேசத்திலே நாதஸ்வர வித்துவானாக இருக்கக்கூடிய திரு சு பாலமுருகன் அவர்களுக்கு ஆச்சிரமத்தினாலே ஞான பண்டித இசைஞான கேசரி என்கின்ற ஒரு உயரிய விருது இங்கே வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அமெரிக்காவிலே அமெரிக்க அரசினால் சிறப்பிக்கப்பெற்ற ஒரு வித்துவானாகவும் ஈழத்தின் ஒரு தலை சிறந்த இசை வேதியாகவும் இருக்கிறபடியால் அவரை முன்கூட்டியே இந்த ஆச்சிரமத்தின் சுவாமிகள் அவருடைய அந்த திறமைகளை அறிந்து இந்த இடத்திலே அவரை வரவழைத்து அவருக்கு ஞான பண்டித இசைஞான கேசரி என்கின்ற விருதை, அதி உயர் விருதை வழங்கி கௌரவித்தமையும் இங்கே அமையப்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு அமையப்பெற்ற இந்த
ஞானச்சுடர் மலரிலே இறுதியாக ஒரு பகுதி ஞான பண்டித விமலதாசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விருதை பெற்ற சன்னதியான ஆச்சிரமத்தினால் வழங்கப்பட்ட விருதை பெற்ற ஆசிரியர் திருநா பஞ்சாட்சரம் அவர்கள் இறையடி சேர்ந்த அந்த தன்மையை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஆச்சிரமத்தினாலே பல பெரியோர்களுக்கும் பல அறிஞர்களுக்கும் இந்த விருது ஒவ்வொரு வைகாசி மாதமும் வழங்கப்பெற்று வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஐயா பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள் ஒரு ஆங்கில ஆசான், எங்களுடைய சைவ நெறிமுறைகளை படி வாழ்ந்து அவற்றை தன்னுடைய சந்ததியினருக்கு கடத்திய ஒரு பெருமகன். அவருக்கு இந்த விருது வழங்கப்பெற்ற அந்த தன்மையை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த வகையிலே இந்த ஞானச்சுடர் மலரானது பல்வேறு விடயங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. அவற்றை நாங்கள் எங்களுடைய கரங்களிலே பெற்று எங்களுடைய சந்ததிக்கும் தெரியப்படுத்தி எங்களுடைய சமய நெறிமுறையோடு எங்களுடைய பண்பாடுகளை காக்க வேண்டும் என்று கூறி இதுவரை இந்த மதிப்பீட்டியை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு ஓடியிருக்கும் அடியோர்கள் யாருக்கும் தன்னை இறைவனது பூர்ணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்று நமது வாராந்த நிகழ்வின் வரிசையில் தன்னியான ஆச்சிரம சைவகளை கொண்ட சைவகளை பண்பாட்டு பேரவையின் அனுசரணையோடு வெளியிடப்பட்டு வரும் ஞானச்சுடர் மலர் 341வது மலராக இன்று வெளிவந்திருக்கின்றது. அந்த மலருக்குரிய வெளியீட்டுரையினை திருமதி அமுதகலா அவர்களும் மதிப்பீட்டுரையினை திரு துறை கணேசமூர்த்தி அவர்களும் நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இருவரும் ஆச்சிரமத்தோடு சேர்ந்த அன்பர்கள். அதனால் அவர்களை பற்றி நாங்கள் மிகப்படுத்தி கூறவோ முடியாது என்றால் அவர்கள் நம்மோடு இணைந்த அன்பர்கள். அந்த வகையில் அவர்களுக்கு இருவருக்கும் சம்பிரதாயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே கொண்டு திரு பரமேஸ்வரன் வேட்பாளி அதிபர் பரமேஸ்வரன் அவர்களும் இன்றைய நிகழ்வை ஆரம்பித்து வைத்தவர். அவருக்கும் நாங்கள் நன்றி உரை கடமைப்பட்டிருந்தோம். அந்த நன்றியை கூறுவதோடு இன்று சன்னிதான ஆச்சிரமம் பலவிதமான அறப்பணிகள் ஆற்றியது வழக்கம். இன்றும் கூட இருவருக்கு, ஒன்று பானா சோமர் வட்டு தெற்கு வட்டுக்கோட்டை ஒரு திருச்சக்கர வண்டி தனது ஏழ்மை நிதியை சொல்லி தனக்குரிய குறைபாடுகளை எங்களுக்கு அறிவித்து திருச்சக்கர வண்டி ஒன்று சேவை என்பதை எங்களுக்கு விண்ணப்பித்திருந்தார். அதனை பரிசீலித்தடுத்து அவருக்கு ஒரு திருச்சக்கர வண்டியும், முருகமூர்த்தி கோயில் கரம்பன் மேற்கு ஊர்காவற்றுறை அவர்களும் சனிக்கிழமையிலிருந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு யாக பூசை செய்து அன்னதானத்தை ஏற்பாடு செய்வதற்காக எம்முடன் கடந்த வாரம் வந்து தொடர்பு கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் அன்னதானத்துக்குரிய சாமான்களும் பொருட்களும் ரூபாய் 25,000 அவர்களுக்கு வழங்குவதற்கு இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பானா சோமர் வட்டு தெற்கு வட்டுக்கோட்டை தூச்சக்கர வண்டி எங்கே வந்திருந்தாவா சோமர் மாமா ஜரவட்டி Oh.